யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பல்வேறு விதமான புதிய மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு கடந்த காலங்களில் முன்வரிசை ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கும். தற்போது மேடையில் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அருகிலேயே ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல தவிசாளருக்கு உரிய வகையிலே முன்வரிசை ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல உப தவிசாளருக்கும் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான மாறுபாடுகளுடன் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களே, அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, பொது அமைப்புகளுடைய உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்களே, யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கடற்படை விசேட அதிரடிப்படை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்ட வகையிலே அதிகாரிகளே, மத்திய மாகாணங்களுடைய சகல திணைக்கள தலைவர்களே, பிரதேச செயலாளர்களே, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளராக இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய ஆளுநர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் ஜெயநந்தமூர்த்தி, அதே போன்று ஸ்ரீ பவானந்த ராஜா, அதே போன்று இளங்குமரன், அதே போன்று அர்ஜுனா ராமநாதன், அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இங்கே கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற விசேடமாக எங்களுடைய பிரதேச சபைகளில் அனைத்து தவிசாளர்களும், அதே போன்று இங்கே இருக்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களும், இராணுவம் மற்றும் போலீஸ் முப்படைகளை சார்ந்த அனைவருக்கும், அதே போன்று எங்களுடைய ஊடகவியலாளர்கள், அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இந்த நேரம் என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். நமது நாடு ஒரு பேர் அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம். அப்போ அந்த அனர்த்தம் தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், டித்வா என்கின்ற புயல். அந்த புயலின் காரணமாக முழு நாடுமே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை. அது ஒரு பேரழிவாகவே நாங்கள் பார்க்கின்றோம், பேரிடராகவும் பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமையிலிருந்து மீள்கின்ற ஒரு போராட்டத்தில் இன்றைக்கு நாடு என்ற வகையில் முழு நாட்டு மக்களும் அல்லது இருக்கின்ற அனைவருமே செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலைமை. அப்போ அந்த நிலைமையின் போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த புயல் காரணமாக எங்களுடைய விசேடமாக எங்களுடைய அரசு துறையில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும், நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த அரசு துறையில் வேலை செய்கின்ற அரச யந்திரத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே முரண்பாடுகள் இருக்கின்றது. அதனால் இவர்கள் அரசாங்கம் சொல்கின்ற வேலையை செய்ய மறுக்கின்றார்கள் அல்லது காலம் தாமதிக்கின்றார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் இருந்த போதிலும் கூட அவை அனைத்தையும் பொய்யாக்கிவிட்டு இந்த டித்வா புயலின் பொழுது நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள் அனைவருமே ஓரணியில் இருந்து இந்த டித்வா புயலில் இருந்து மக்களை மீட்பதற்கு, மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கு செயற்பட்டார்கள். அதற்கு எங்களுடைய நன்றி. இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த புயலின் பொழுது விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள், விசேடமாக ஜிஎஸ்மார்கள், அதாவது கிராம அலுவலகர்கள், தாங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் இவ்வாறு நாங்கள் செயல்படுவோமோ அந்த வகையில் கொட்டும் மலையிலும் கூட, நான் கண்ணால் கண்ட பல்வேறு காட்சிகள் இருக்கின்றது, கொட்டும் மலையிலும் இடுப்பு வரைக்கும் நீர் நிறைந்திருந்த பகுதிகளிலும் கூட தங்களுடைய தொழில் பொருட்களை சுமந்து கொண்டு சில பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்வையிட சென்றது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் நிச்சயமாக அது ஒரு மிக மிக பாராட்டத்தக்க ஒரு சிறப்பான வேலையாகும்.
அது அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த டிட்ரா புயலின் காரணமாக சுமார் 645 பேருக்கு அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் 170க்கு அதிகமானவர்கள் இன்றும் கூட மண்ணில் புதைந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்ட 5 கடற்படையினர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மின்சார சபை ஊழியர் இதில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எது எவ்வாறான போதிலும் இவ்வாறான இடர்களின் போது, இவ்வாறான ஒரு நிலைமையின் பொழுது நாடு என்ற வகையில் முழு நாடும் ஒன்று சேர்ந்திருக்கின்றது, மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த புயலில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். அது உலகம் தழுவிய ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் வேறு எதுவுமல்ல. உண்மையிலேயே நிச்சயமாக இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது, விசேடமாக இன்றைய தினம் என்பது இன்றைக்கு 21 வருடங்களுக்கு முன்னர் இதே எங்களுடைய பிரதேசங்கள், கரையோர பிரதேசங்கள் அனைத்தையுமே ஆழி பேரலைகளால் அழிக்கப்பட்டிருந்தது. அதன் பொழுது 35,000க்கு அதிகமானவர்கள் இறந்திருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பொதுமதியான பொருட்கள் சேதமடைந்திருந்தது. அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள், கூடுதலாக உயிரிழந்தவர்கள் வேறு யாருமல்ல, எங்களுடைய கடற்தொழிலாளர்கள், மீனவர்களாகும். அப்ப அந்த வகையில் அந்த நினைவு நாள் தான் இன்றைக்கு காலையில் நாங்கள் அவர்களை நினைத்து அவர்களுக்கான நினைவாஞ்சலி நிகழ்வையும் கூட நடாத்தியது இந்த கச்சேரியில். அதனால் அந்த நிலைமையின் போதும் சரி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையின் போதும் சரி, இவர்கள் இரண்டின் மூலமாகவும் நாட்டுக்கு பேரிழப்பு, பாதிப்பு என்றாலும் கூட அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு எமது நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை மக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, விசேடமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாடு தழுவிய ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மார்ச் மாதம் தான் எங்களுடைய வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு நாட்டில் தேர்தல் ஒன்று இடம்பெற்றது. தேர்தல் ஜூன் மாதம் முடிந்தது. அது வரைக்கும் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையிலிருந்து தேர்தல் காரணமாக அதன் பிறகு தான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டியிருந்தது. அதன் பொழுது எங்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், இந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு சில அரசு நடைமுறைகளை நாங்கள் சரியான முறையில் கையாண்டி நிதிகளை நாங்கள் செலவழிக்க முடியும். அப்ப அந்த வகையில் ஒரு காலதாமதம் ஏற்பட்டது. அந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்ற போது மறுபுறத்தில் எங்களுக்கு இந்த புயலும் ஒரு காரணமாக அமைந்தது. அப்ப அதன் காரணமாக அந்த நாங்கள் எதிர்பார்த்த எல்லா துறைகளிலும் 100க்கு 100 விதமான அடைவுகளை பெற்றுக்கொள்ள முடிந்ததா என்றால் ஒரு சில இதுகள் எங்களால் இன்னைக்கு முடியாமல் இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு மாவட்டம் என்ற வகையில் யாழ் மாவட்டம் என்ற வகையில் 100% வெற்றியினை அடைவினை பெற்றிருக்கின்றது. அதற்கு விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருந்து செயற்பட்ட விசேடமாக அரசாங்க அதிபர்கள் விட்டு இங்கு இருக்கின்ற அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும், அனைத்து டிஎஸ்மார்களுக்கும், அதே போன்று எங்களுடைய பிரதேச சபைகளுடைய தவிசாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதன் மூலமாகவே இன்றைக்கு இந்த 100% அடைவு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று விசேடமாக நாங்கள் உங்களிடம் ஒன்றை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். விசேடமாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்போது நாங்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் வெற்றி பெற்றிருந்த போதிலும் கூட, அதாவது எங்களுடைய மாகாண சபைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 2024ஆம் ஆண்டை விட 2 மடங்கு அதிகமான எங்களுக்கு நிதி கிடைத்தது. அடுத்த வருடம் நாங்கள் இவைகளை மத்தியிலிருந்து கிடைக்கின்றது, மாகாணத்திலிருந்து கிடைக்கின்றது என்று எந்த விதமான பாகுபாடு இல்லாது எங்களுடைய மாகாணத்துக்கான முன்னேற்றகரமான வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று
இன்னும் ஒரு குறைபாடும் இருக்கின்றது. விசேடமாக நாங்கள் எங்களுடைய ஒதுக்கீடுகள் மூலமாக வருகின்ற மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருகின்ற நிதிகள் சரியான முறையில் உரிய நபர்களுக்கு உரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செல்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதனால் அந்த கேள்விகளை கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிணக்குகள் பிரச்சனைகள் காரணமாக அவைகளை எங்களுக்கு பூர்ணமாக செய்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட எதிர்வரும் காலங்கள் விசேடமாக 2026ஆம் ஆண்டு எந்த ஒரு நிதி எங்களுடைய நிதி அனைத்து நிதியும் நிச்சயமாக உரிய மக்களுக்கு உரிய விதத்தில் சென்றடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அதற்காக உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த டித்வா புயலின் காரணமாக எங்களுடைய கைத்தொழில் விசேடமாக மீன்பிடித்துறை விசேடமாக எங்களுடைய கால்நடைகள் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. விவசாயத்துறை பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த பாதிப்புகளில் இருந்து அவைகளை மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய விசேடமாக அவையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். விசேடமாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது கடல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் படகுகள் பாதிக்கப்பட்டிருக்குமாக நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதற்கு படகுகள் இல்லாவிட்டால் படகை நாங்கள் ஒரு படகை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய சீனோர் நிறுவனத்தின் மூலமாக படகுகள் உடைந்திருக்குமாக இருந்த அவர்களை எந்த விதமான அறிவுகளின்றி அரசாங்கமே அவர்களை திருத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். அதுவும் எங்களுடைய சீனோர் நிறுவனத்தின் மூலமாக. அதே போன்று வலைகள் போன்ற காணாமல் போயிருக்குமாக இருந்தால் அடித்துச் செல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அவைகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு அதாவது குறைந்தது ஒருவருக்கு 5 வலை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக அதையும் எங்களுடைய சீனோ நிறுவனத்தின் மூலமாகவே பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று அது இல்லாமல் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த பேரனர்த்தத்தின் காரணமாக எங்களுடைய அதாவது விசேடமாக இறால் பண்ணைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கின்றது. பெரிய கோடி மில்லியன் கணக்காக ரூபாய்கள் பெரிய நட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் கூட அவைகளையும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று ஆர்னமெண்டல் ஃபிஷிங் எடுத்துக்கொண்டாலும் கூட முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளையும் நாங்கள் கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அவைகளுக்கான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று விசேடமாக நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது விசேடமாக நாங்கள் இங்க இருக்கின்ற அரசு உத்தியோகஸ்தருடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னமும் மக்கள் மத்தியிலிருந்து வருகின்ற குறைபாடுதான் என்று எங்களை பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பார்க்காததன் காரணமாக கேட்காததன் காரணமாக எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய துன்பங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதனால் விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, எதிர்வரும் காலங்களிலும் அனைத்து மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய விசேடமாக அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உத்தியோகஸ்தர்கள் அவர் விசேடமாக டிஎஸ் மூலமாக அந்த பிரதேசத்திற்கு சென்று மக்களுடைய பிரச்சனைகள் நேரடியாக கண்டு அலசி ஆராய்ந்து அதற்கான முடிவினை எடுக்க வேண்டும் என நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்போ அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இறுதியாக நாங்கள் கூறிக்கொள்வது விசேடமாக 2026ஆம் ஆண்டு என்பது மிகவும் முக்கியமான வருடம். அப்போ அந்த வருடத்தில் இந்த வருடத்தில் இருந்த பாடங்களையும் கற்றுக்கொண்டு விசேடமாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த வருடம் என்பது எங்களுக்கு மிக குறுகிய வருடம். குறைந்தது ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 4 மாதங்கள் போன்றுதான் எங்களுக்கு கிடைத்தது. அந்த 4 மாதங்களில் தான் எங்கள் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இருந்த போதிலும் கூட அடுத்த வருடம் எங்களுக்கு 12 மாதங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்திலிருந்தே எங்களுடைய சரியான திட்டமிடல், சரியான செயற்பாடுகள், சரியான தெரிவுகள் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் என அதற்கான உங்களுடைய பங்களிப்பை கூடுதலாக பெற்று தாருங்கள் என்று விசேடமாக நாங்கள் உங்களுக்கு எல்லோருடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று விசேடமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாகாண சபையினுடைய அவை தலைவர் சிவஞானம் அவர்களுக்கும், அதே போன்று மாநகர சபை உறுப்பினர் மேயர் அவர்களுக்கும், அதே போன்று பல சிவில் அமைப்புகள் வந்திருக்கின்றன, அவர்களுக்கும் எங்களுக்கு வருகை என்று அவர்களை வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று எங்களுடைய நண்பர் ஸ்ரீதரன் அவர்கள் MP அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விசேடமாக நாங்கள் இறுதியாகவும்
கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அபிவிருத்தி வேலைகள் மாத்திரமல்ல எங்களுக்கு இருக்கின்றது, விசேடமாக இங்கு இருக்கின்ற அவை தலைவர்களுக்கு நன்றாக தெரியும், சபை தலைவர்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய மாகாணம் அல்லது மாவட்டத்தில் பீடித்திருக்கின்ற பல்வேறு சீர்கேடுகள் இருக்கின்றது, பல்வேறு அழிவுகள் இருக்கின்றது. அவைகள் எங்களுடைய சமூகத்தை பேரழிவை நோக்கி கொண்டு செல்கின்றது என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதனால் அந்த பேரழிவில் இருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக எங்களால் அரசாங்கத்தால் இயன்ற அனைத்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயார். அதனால் அந்த பேரழிவு, அந்த சீரழிவில் இருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்பதற்காக எல்லோருடைய உதவி ஒத்தாசைகளையும் தாருங்கள் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடற்வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, செயலாளர்களே, அரசாங்க அதிபர் அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற கௌரவ மேயர் அவர்களே மற்றும் கௌரவ தவிசாளர்களே, திணைக்களத்தினுடைய தலைவர்களே, இங்கு வருகை வந்திருக்கின்ற சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த ஆண்டு எங்களுக்கு பெரிய ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஆண்டாக இருந்தது. இருந்தாலும் இறுதி நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய இந்த அனர்த்தங்கள் வந்தமையினாலே பாரிய ஒரு அனர்த்தங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் அந்த அனர்த்தங்களிலிருந்து மீண்டெழுந்து மீள இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அந்த மீள இயல்பு நிலைக்கு கொண்டு வரது மட்டுமல்ல, அவர்கள் மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் எங்களுடைய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மக்களுடைய மேம்பாடு மற்றும் பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டதாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய நிதி மூலங்கள் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் 2026ஆம் ஆண்டு ஒரு அபிவிருத்தியை நோக்கிய பயணமாகவும் இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மீள எழுச்சி இருந்த ஒரு ஆண்டாகவும் அமையும் என்று கேட்டு அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.